ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷர். இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாட் ஐ குக் இன் எ டே, வீக்கெண்டில் என்ன பண்ணேன் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நைட்டே சன்னாவை ஊற வச்சுட்டேன். 2 வெங்காயம் 3 தக்காளி 1 பூண்டு, அதில் ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன். அரைச்சிக்கிறதுக்கு ஒரு வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் கேஷ்யூ, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் சோம்பு, அதை வச்சு நல்லா போட்டு நைஸாக பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்ல சூடானவுடனே கடுகு போட்டுக்கோங்க. வெங்காயம் வச்சுருக்கோம்ல அதையும் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சிக்கிறதுக்கு இந்த மசாலா ஸ்பைசஸையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வெங்காயம் சூப்பராக வெந்துடுச்சு. அதில் தக்காளியும் போட்டுட்டு இந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சியும் போட்டுடுங்க. உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி போட்டு கொஞ்சமாக கரம் மசாலாவையும் போட்டு எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் கொடுத்துருங்க. அப்புறம் கொஞ்சமாக சீஸ் போட்டிருக்கேன். அப்புறம் அந்த வேக வச்சுருக்கிற சன்னாவையும் போட்டிருக்கேன். இது எல்லாமே நம்மளுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த டைமில் சன்னா வேக வச்சு வச்சுருக்கும் போது அதையும் போட்டுடுங்க. உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உருளைக்கிழங்கு நல்லா உரித்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதையும் இதில் போட்டுடலாம். கொத்தமல்லியும் போட்டுடுங்க. சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பூரிக்கு மாவு ரெடி பண்ணிட்டேன். ஸோ மாவை திரட்டிட்டேன். எண்ணெய் சூடானோடனே பூரியையும் போட்டு புசு புசு பூரியும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா பூரியெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படிதான், அவ்வளோதான். லன்ச் டைம் வந்துடுச்சு. ஸோ லன்ச்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். சரி ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணிடலான்னு வெண்டைக்காவை வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம் பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை போட்டுட்டு இந்த வெண்டைக்காவையும் அதில் போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க. வெண்டைக்காய் நல்லா வதங்கி வந்துடும். இந்த ஸ்டேஜில் உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி போட்டுட்டு நல்லா அதையும் ஒன்றா மிக்ஸ் கொடுத்து ஒரு 5 நிமிஷம் வச்சுருங்க. மேலே அரிசி மாவையும் தூவிட்டு ஒரு 10 நிமிஷம் பார்த்திங்கன்னா மூடி போட்டு வச்சா சூப்பராக ரெடி ஆகிடும். வெண்டைக்காய் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் பாவக்காவையும் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு பாவக்காவை வேக போட்டுட்டேன். இன்றைக்கி சட்டியில் குழம்பு பண்ண போகிறேன். மணத்தக்காளி, சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா சட்டியில் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானோடனே ஃபஸ்ட்டு இந்த மணத்தக்காளியை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா கருப்பாக ஃப்ரை ஆகணும். ஓரமாக எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் போட்டுட்டு கடுகு, வெந்தயம் போட்டுட்டு சின்ன வெங்காயத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும். பூண்டு போட்டுட்டு தக்காளியையும் போட்டுட்டு அரைச்சிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வெங்காயமும் போட்டிருக்கேன். ஸோ அதையும் நம்ம மிக்சியில் ஓட்டிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா வதங்கினோடனே காரப்பொடி, மஞ்சப்பொடி, உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு அதை வேக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கூட நான் இன்றைக்கி ரசத்துக்கு பூண்டு, தக்காளி, ஜீரகம் எல்லாத்தையும் அரைச்சிக்க போகிறேன். புளி தண்ணியை திக்காக அந்த குழம்புல விட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா நம்மளுக்கு கொதிக்கட்டும். மணத்தக்காளி குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. ஸோ இதெல்லாம் கொதிச்சு வர ஸ்டேஜில் மணத்தக்காளியும் நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல அதையும் இதில் போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாவக்காவும் அதுக்குள்ளே எனக்கு சூப்பராக வெந்துடுச்சு. ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் ரசமும் எனக்கு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ பாவக்காவை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதுக்கு ஒரு மேரினேஷன் பண்ண போகிறேன். உப்பு, மஞ்சப்பொடி, காரப்பொடி, அரிசி மாவு, கடலை மாவு எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த பாவக்காவையும் அதில் போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஓரமாக வச்சிட போகிறேன். அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த பாவக்காய். கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், மணத்தக்காளி குழம்பு சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா அவ்வளோ எம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பார்த்திங்கன்னா இன்றைக்கி இது இருக்கும்ல தூதுவளை கீரையும் ஒரு துவையில் அரைக்க போகிறேன். அதுக்கு எண்ணெய் விட்டுட்டு உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா நல்லா போட்டு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதுலேயே பார்த்திங்கன்னா இந்த தூதுவளை இலையையும் நம்ம போட்டுட்டு நல்லா பண்ணிடலாம். கொஞ்சம் அது கூடயே பூண்டு, இஞ்சி எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கிக்கலாம். புளியையும் போட்டுட்டு நல்லா வதங்கினோடனே ஓரமாக எடுத்து வச்சுருங்க. சூப்பராக இருக்கும் இது. இப்போ பார்த்திங்கன்னா பாவக்காவை செஞ்சிடலாம். அடுப்பில் எண்ணெய் போட்டுட்டு கடுகு, ஜீரகம், இந்த பாவக்காவை வச்சுருக்கோம்ல அதையும் இதில் போட்டுட்டு மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் வச்சுருங்க. சூப்பரான பாவக்காய் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம தூதுவளையை அரைச்சிடலாம். அந்த வதக்கினது எல்லாத்தையுமே கல்லுப்பு போட்டுட்டு நல்லா அரைச்சிட்டு தூதுவளையையும் போட்டுட்டோன்னா சூப்பரான தூதுவளை துவையலும் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கடுகு, ஜீரகம் மட்டும் தாளித்து இதில் போட்டுட்டோன்னா செம்ம சூப்பராக இருக்கும். பாவக்காவும் கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். ரசமும் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், மேங்கோ வச்சு சூப்பராக இன்றைக்கி லஞ்சை முடிச்சிட்டோம்.
அப்படியே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு எழுந்து காஃபியும் நல்லா குடித்தாச்சு. அப்புறம் டின்னர் டைம். அவ்வளோதான். டின்னருக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சரி சாதம் இருந்தது, அப்படியே தோசை இருந்தது, காலைல வச்ச அந்த மணத்தக்காளி குழம்பு இருந்தது, சன்னா இருந்தது, எல்லாமே இருந்தது. ஸோ லெஃப்ட் ஓவரெலாம் வச்சு அழகாக ரசம் சாதம் தோசை அந்த சன்னாவை வச்சு சூப்பராக வெண்டைக்காவையும் வச்சு இன்றைக்கி டின்னரையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுதான் வாட் ஐ குக் இன் எ டே, வாட் ஐ ஏட் இன் எ டே. சூப்பராக முடிஞ்சாச்சு. நீங்கள் வீக்கெண்டில் உங்கள் வீட்டில் என்ன பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பபாய், வணக்கம்.